சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இப்படி எங்களை அநியாயமாக அலைய விட்டுட்டீங்களேயா. இப்படி தாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் டேவிட் மில்லர் வந்து புலம்பியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செமிஃபைனல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் சண்டேவே கிளம்பி நாங்களும் ஆஸ்திரேலியாவும் துபாய்க்கு வந்து போயிட்டோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சு நாங்கள் இந்தியா கூட செமிஃபைனல் விளையாடல, ஆஸ்திரேலியா தான் விளையாடுறாங்கன்னு சொல்லி. இதை வந்து கேட்டவுடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மண்டேவே திரும்ப துபாயிலேருந்து கிளம்பி நாங்கள் செமிஃபைனல் விளையாடுறதுக்காண்டி லாகூருக்கு வந்துட்டோம். இது எங்களுக்கு 1.5 மணி நேரம் ட்ராவல் டைம் தான், இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் செமிஃபைனல் மாதிரி முக்கியமான மேட்ச் அப்போ இந்த மாதிரி அன்னெசரியாக ட்ராவல் பண்ணுறது எங்களுக்கு ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு இது மாதிரி மில்லர் வந்து சொல்லியிருக்காருங்க. உண்மையிலே இவரோட கருத்து நியாயமானதாக தாங்க வந்திருக்கு. ஏன் தான் தேவையில்லாமல் சவுத் ஆஃப்ரிக்காவை அலைய விட்டாங்கன்னு தெரில. ஏன்னா இவங்க செவ்வாய் புதன் செமிஃபைனல் வைக்கிறதுக்கு பதிலாக புதன் வியாழன் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் டைம் கிடச்சிருக்கும், கொஞ்சம் எல்லா டீமுக்குமே வந்து ப்ரீத்திங் டைம் வந்து இருந்திருக்கும். ஆனால் இவங்க அவசர அவசரமாக செமிஃபைனல் வச்சனால தான் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி அலைய வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு.